அதான் சார் 2 முதலமைச்சர்களுடைய மகன்கள் இந்த தேர்தல்ல தோற்கடிக்கப்பட்டிருக்காங்களே! நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா? ஆமா. கர்நாடகா பத்தி சொல்றேன். ஆமா. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன அப்டின்னா, முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி இருக்கார்ல, அவருடைய மகன் நிக்கில் குமாரசாமி அப்டின்னு பேரு. அந்த இளைஞனை வந்து அவங்க சென்னப்பட்னம் அப்டின்னு ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில வந்து நிறுத்துனாங்க. மதச்சார்பற்ற ஜனதா தளம். அது அவருடைய கட்சி. பிஜேபி அலையன்ஸ். அதில நிறுத்துனாங்க. மக்கள் வந்து ஓட்டு போடல, வாக்களிக்கல, தோற்கடிச்சுட்டாங்க. இது ஒண்ணு. அதுமாரி சிவாகா அப்படின்ற ஒரு தொகுதி இருக்கு. அதில் வந்து பசவராஜ் பொம்மை அவரும் முன்னாள் முதலமைச்சர் தான். கர்நாடகா முதலமைச்சராக இருந்தவர் தான். அவருடைய மகன் அவரை வந்து இந்த தேர்தலில் வந்து நிற்க வச்சு அவர் பிஜேபியிலே நின்னாப்புல. பிஜேபியில் நின்று அவரும் தோத்துட்டார். அதனால் 2 முதலமைச்சருடைய மகன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த அவங்களுடைய பவர் இருக்குல்ல, அது எந்த கண்டிப்பா. அளவுக்கு அவங்க அப்பாக்குள்ள செல்வாக்குல கொஞ்சமாச்சும் இந்த பசங்களுக்குமே இருந்திருக்கும். ஆனா பண்ணியிருப்பாங்க. தோத்துட்டாங்க. 2வது பணத்திலிருந்து வந்து எவ்வளோ வேணாலும் செலவழிச்சு அதை விற்றுவதற்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்கல்ல. இதையெல்லாம் தாண்டி 2 முதலமைச்சர்களுடைய மகன்கள் வெற்றி பெறவில்லை. மக்கள் அவர்களை நிராகரித்து தோற்கடித்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் இப்படிப்பட்ட ஒரு வியக்கத்தக்க ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படின்பது கர்நாடக மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க. யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் இல்லை. தப்பி தவறி 2 காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர்களுடைய வாரிசுகள் வரக்கூடாது அப்படின்றதுல எந்த அளவுக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா சார்.